ஒரு காலத்துல வறுமையினால சுத்தமா சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு இருந்த நம்ம கலைமகன் சார் பாத்தீங்கன்னா அன்னைக்கே ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டு இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால இந்த ஒரு சாப்பாடு தொடங்குறத ஆரம்பிச்சு வச்சாரு. இந்த ஊர் மட்டும் இல்லாம பெரும்பாக்கம், கண்ணகி நகர், சோழிங்கநல்லூர், முருங்கமங்கலம் அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுசிங் போர்ட்லயுமே சாப்பாடு போடுறத தொடங்கி வச்சாரு. நம்ம ஏழ்மையில இருந்துட்டோம், ஆனா அதே மாதிரி யாரும் இருக்க கூடாது நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்க எல்லாருக்கும் சாப்பாடும் போடுறாரு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு நாள் மட்டும் பண்ணாம 365 நாளும் தொடர்ந்து பண்றாரு. இவரு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு இருந்த அந்த ஒரு காலத்துல கோவில் எல்லாம் போய் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல தான் எனக்கு பசினா என்னன்னு தெரிஞ்சது. அதனாலதான் நான் அப்பத்துல இருந்து சாப்பாடு போடுறத ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு தலைவனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரு என்ன பண்ணாலும் அனுசரிச்சு போற குணம் இருக்கிறனாலதான் அவர் இந்த இடத்துக்கு நின்று இருக்காரு. நம்மால் நேரத்தை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளைய உருவாக்க முடியும். இந்த ஒரு தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கலைமகன் சார் டெய்லி லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. கலைமகன் சார் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேரத்தை மட்டும் என்னைக்குமே வீணடிக்கவே கூடாது. ஒருவேளை வீணாக்கிட்டா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்த மாத்த வேண்டிய மாதிரி இருக்கும்.